வணக்கம். கர்மா சேராமல் நம்முடைய ஆசைகளையும் தேவைகளையும் எப்படி நம்ம பூர்த்தி பண்ணிக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இதில் சொல்கிறேன். இப்போ நம்ம எல்லாருக்குமே நிறைய தேவைகள் இருக்குது, அதே மாதிரி நிறைய ஆசைகளும் இருக்குது. அதே மாதிரி பல பேர் நம்ம வாழ்க்கையில் நம்மளுக்கு நிறைய சில நம்ம நிறைய நல்லவங்களும் இருப்பாங்க. சில ஒரு சீட்டிங் பீப்புள்ஸும் நம்மகிட்ட பழகும் பொழுது நம்ம நம்ம தெரிஞ்சு நமக்கு தெரியுது அப்படின்னா நம்ம ஒதுங்கி இருக்கலாம் இல்லைங்களா. இப்போது நம்ம எப்படி மற்றவங்க மூலமாக லாபம் அடையுதுன்னா, நமக்கு அந்த நீட் இருக்குது. நம்ம அவங்கக்கிட்ட ஒரு வாய்த்திருந்து ஒரு கேட்குறதுக்கு நம்ம சங்கடமாக இருக்குது அப்படிங்கும்பொழுது அதை நம்ம அவங்ககிட்ட அவங்களுக்கு தெரியாமல் நம்ம அவங்கள பயன்படுத்திக்கலாம்னா அவங்களுடைய நாலேஜு, அதே மாதிரி அவங்களுடைய ஸ்கில்ஸு இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம அவங்களுடைய நாலேஜ் எல்லாமே நமக்கு அதை நம்ம என்ன சொல்கிறது அவங்களுடைய நாலேஜ் இல்லாமல் நம்ம அதை நம்ம கேதர் பண்ணுறது சரிங்களா. அது பெரிய தப்புனா அது ஒரு கர்மா சேர்க்கும். என்ன அவங்களுக்கு தெரியாமலாம் இருக்காது. ஏதோ அவங்க ஆசைப்படுறாங்க. இல்லை சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. ஆனால் எனக்கு தெரியும். ஆனால் அப்போது இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சாலுமே அவங்க எதை கேட்குறாங்க, அவங்க உன்னை நம்மக்கிட்ட தேவையாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்கன்னா அதை நான் நான் கொடுத்துருவேன், சொல்லிடுவேன். அந்த மாதிரி தான் நான் அதான் இந்தியன் நேச்சராக இருந்திருக்கு. அதை மற்ற ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி நம்மளை சீட் பண்ணணும் அப்படிங்கிற மைண்டில் அவங்க அதை திரும்ப அந்த மாதிரி செயல்படுறாங்க சரிங்களா. அந்த மாதிரி செயல்பட்டு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பெரிய ஒரு கர்மா சேர்க்கும் சரிங்களா. ஏன்னா நம்ம இந்த பூமியில் நம்ம ஒரு நல்லா ஒரு ஹாப்பியாக நம்ம இருக்கிறோம் அப்படின்னா அதுக்கு நம்ம செய்த நம்மளுடைய முன்ஜென்ம வினைகளும், அதே மாதிரி இப்போ நம்ம வாழும் பொழுது நம்ம சேர்த்து வச்சுக்க கர்மாக்கள் தான் காரணம் அதுக்கு சரிங்களா. நமக்கு இது தெரியாமல் நம்மளுக்கு தோன்றபடி நம்ம என்ன மாதிரி நம்ம நினைக்கிறோமோ அந்த மாதிரிலாம் நம்ம செயல்படுறதுனால நமக்கு நம்ம நிறைய கர்மாக்கள் செய்கிறதுனால நமக்கு இனி வரும் அதுக்காக அவங்க அந்த மாதிரி செய்த அப்புறமா அதுக்கப்புறமா வரக்கூடிய வாழ்நாட்களில் அவங்களுக்கு அந்த கர்மாவை அதை கழிக்கிற வேண்டிய ஒரு நிலைக்கு போவாங்க சரிங்களா. அதனால் நம்ம வாழ்க்கை முழுக்க நம்ம ஹாப்பியாகவே இருக்கணும் அப்படின்ட்டு நம்ம நினைக்கிறோம்னா நம்ம இந்த மாதிரி விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்போது அதுக்கு தான் பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஈகோ இருக்கக்கூடாது. இருக்கக்கூடாது. அதே மாதிரி ஒரு தான் என்ற எண்ணம், நான் தான் பெரியவன், அந்த மாதிரி ஒரு தாட்டு, அதே மாதிரி இந்த ஒரு நமக்குள்ளே அதெல்லாம் போகணும் அப்படிங்கிறதுக்காக நான் தியானம் பண்ணுங்கன்னு சொல்கிறது. தியானம் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தாட்ஸ்லாம் போயிடும். உங்களுக்கு தெரியாமல் உங்கள்கிட்ட போயிடும் சரிங்களா. நமக்கு என்னென்ன தேவையோ அந்த தாட் மட்டும் தான் நமக்குள்ளே இருக்கும்.